வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த முறை தனது கட்சியை ஆரம்பித்து முதன்முறையாக இந்த தேர்தலை சந்தித்து களம் காண்கின்றார். இந்த நிலையில அவர் இந்த முறை 2 தொகுதியில் போட்டியிடுகின்றார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த 2 தொகுதியிலும் அவரது இந்த வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முக்கியமாக பார்க்கக்கூடிய அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழ் உள்ளிட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அவர்களது வேட்புமனுக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். கடந்த 30ஆம் தேதி அன்று விஜய், அதே போன்று விஜயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் 30ஆம் தேதி அன்று அவர் பெரம்பூர் தொகுதியிலும் இவர் கொளத்தூர் தொகுதியிலும் ஒரே நேரத்தில் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். தற்பொழுது அவர்களது 2 வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதிமுக அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறது. அவரது அந்த பட தயாரிப்பு நிறுவனம், அதாவது ரெட் ஜெயின்ஸ் மூவி, இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் அந்த பெற்ற பணங்களை கணக்கில் காட்டப்படவில்லை என்று அந்த அதிமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலினின் மனுவை ஏற்க அந்த ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை சேப்பாக்கம் அந்த திருவள்ளிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அந்த தாக்கலை தற்பொழுது எதிர்ப்பு, இந்த வேட்புமனுவை ஏற்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் அதிமுக தரப்பினர். பட தயாரிப்பு நிறுவனங்களில் உள்ள பங்கை உதயநிதி மறைத்ததாக கூறி அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் நட்சத்திர வேட்பாளரான புசி ஆனந்த் என்பவர் சென்னை தீநகரில் போட்டியிடுகின்றார். இந்த முறை தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிடும் அந்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தாக்கல் செய்திருந்த அந்த வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இம்முறை திமுக கூட்டணியில் களம் காணும் தேமுதிக அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். விருதாச்சலம் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் அவரது வேட்புமனு தாக்கல் என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவரது மகன் விருதுநகர் அந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார், அதாவது விஜய் பிரபாகரன், அவரது வேட்புமனும் ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சட்டமன்ற தொகுதியாக சாத்தூர் தொகுதியை தேர்வு செய்து தற்பொழுது அதில் அந்த வேட்புமனு தாக்கல் என்பது செய்திருந்தார். தற்பொழுது அந்த தொகுதியில் நயினார் நாகேந்திரனுடைய அந்த வேட்புமனு தாக்கல் என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையில் குறிப்பாக 628 பேர் அந்த அரசியல் கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள் என பலர் அந்த வேட்புமனு தாக்கலை செய்திருந்தனர். அனைத்து மனுக்களும் இன்று பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. முதல் தொகுதியாக பார்க்கப்படும் பெரம்பூர் தொகுதியில் 66 பேர் வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார்கள். அதில் விஜயும் இடம்பெறுவார். விஜய், அதே போன்று பாமகவினுடைய அந்த பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன்படி அந்த வேட்புமனுக்களும் தற்பொழுது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அதில் விஜயினுடைய அந்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கொளத்தூர் தொகுதியில், அதாவது 2வது தொகுதியாக பார்க்கக்கூடிய கொளத்தூர் தொகுதி சென்னையில் பொறுத்தவரை 56 பேர் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார்கள். அதில் சுயேட்சை வேட்பாளர்கள், அதிமுக, திமுக உள்ளிட்ட வேட்பாளர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4வது முறையாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரது வேட்புமனுவும் தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்டார் கேண்டிடேட் அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரது இந்த வேட்புமனு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த ஆதவ் அர்ஜுனா தனது நிறுவனங்கள் பலவற்றை மறைத்துள்ளதால இந்த வேட்புமனுவை ஏற்க இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் அவரது அந்த வேட்புமனுவை எதிர்ப்பு அந்த காரணமாக ஆதவ் அர்ஜுனாவின் அந்த வேட்புமனு பரிசீலனை செய்யப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தனது மனைவி தொடர்புடைய இந்த 35 நிறுவனங்களை மறைத்ததாக, அந்த 35 நிறுவனங்களில் பெறப்படும் அந்த பணங்கள் உள்ளிட்டவை மறைத்து இந்த வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் காரணமாக தற்போது அவரது வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரிடம் அந்த கையிருப்பில் 2 கோடி ரூபாய் அந்த பணம் இருப்பதாகவும், அந்த பணம் பணப்பட்டுவாடா, அதாவது அந்த மக்களுக்கு இந்த தேர்தலில் அவர் வைத்திருக்கும் அந்த 2 கோடி ரூபாய் மக்களுக்கு ஒரு இந்த தேர்தல் பணமாக அவர் கொடுப்பார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இதனால் பல இந்த காரணங்களால் தற்பொழுது அவரது இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் ஆதவ் அர்ஜுனாவின் இந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான இந்த 2026 சட்டமன்ற அந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி, கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் காலை 11 மணி முதல் தொடங்கி இருந்தது.
30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அவகாசம் கொடுத்திருந்தது. ஆனால் அந்த விடுமுறை தினங்கள் போக 8 நாட்களில் 4 நாட்கள் மட்டுமே இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் இருந்த சூழலில் திமுக, தவிக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் கடந்த 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நேற்று வரை வேட்புமனு தாக்கலை செய்து வந்தனர். இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். அதன்படி அதே நாளன்று பெரம்பூர் தொகுதியில் விஜயினுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் களம் காண்கின்றது. இப்போ பெரம்பூர் தொகுதியில் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அதன்படி 30ஆம் தேதி அன்று கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர், விருதாச்சலம் உள்ளிட்ட தொகுதிகளில் பிரேமலதா விஜயகாந்தினுடைய இந்த தேமுதிக போட்டியிடுகிறது. இதன்படி பிரேமலதா விஜயகாந்தினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அவரது மகன் விஜய பிரபாகரன் அவரது இந்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன், பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியான பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அதே போன்று தாவேகாவினுடைய பொருளாளர் வெங்கட்ரமணன், அதே போன்று மயிலாப்பூர்ல திமுகவினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வேலு போட்டியிடுகிறார். அவர் தனது வேட்புமனு அவரது அந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவரது சொத்து மதிப்பு தவறாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, தவறாக உள்ளது. அதிக அளவில் அவரது அந்த சொத்தை மறைத்திருப்பதாக இந்த வேட்புமனுவில் அவரது அந்த அபிடவிட்டில் மறைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனால் பாஜகவினுடைய எதிர்ப்பின் காரணமாக தற்பொழுது அவரது இந்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆதவ் மனைவி தொடர்பு, அதாவது தாவேகாவினுடைய முக்கிய ஒரு நிர்வாகியாக பார்க்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தனது அந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தனது மனைவியின் சொத்துக்களை குறைத்து காட்டியிருப்பதாகவும் மறைத்து காட்டியிருப்பதாகவும் கூறப்பட்டு தற்பொழுது அவரது அந்த வங்கி வைப்பு தொகையையும் கூட மறைத்திருப்பதாக கூறி தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவினுடைய 14 கோடி எப்படி வந்தது உள்ளிட்டவற்றை கூறி இந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கையிருப்பு தொகையாக ரூபாய் 1,69,90,500 ரூபாய் என பணம் வைத்திருப்பதால் வேட்பாளர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறி ஒரு புகார் ஒன்று அளித்திருக்கிறார்கள். இதனால் அவரது இந்த வேட்புமனு என்பது ஏற்கப்படவில்லை, நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஸ்டார் கேண்டிடேட் பார்க்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலராகவும் இருக்கிறார். அவர் அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இந்த தொகுதியில் அவரது அந்த வேட்புமனு என்பது ஏற்கப்படவில்லை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவரது பணம், கையிருப்பு பணம், அதே போன்று தனது மனைவி பெயரில் இருக்கும் நிறுவனங்கள், சொத்து மதிப்புகள் உள்ளிட்டவை அந்த வேட்புமனுவில் அவர் காண்பிக்கவில்லை உள்ளிட்டவை கூறி தற்பொழுது அவரது இந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையில் மற்றொரு புறம் பார்க்கும்போது மயிலாப்பூர் தொகுதியில் திமுகவினுடைய வேலு என்பவர் போட்டியிடுகிறார். அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவரின் அந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவரது இந்த சொத்து மதிப்பை அந்த மனுவில் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, தவறாக உள்ளது. அவரது சொத்து மதிப்பு இந்த 5 ஆண்டுகளில் அதிகரித்து இருக்கிறதாக கூறப்படுகிறது. இதனால் பாஜகவினுடைய எதிர்ப்பின் காரணமாக அவரது இந்த
இந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆதவர்ஜனா அந்த பிராமண பத்திரத்தில் வருமானம், சொத்து மற்றும் நிறுவன தொடர்பான தகவல்கள் மறைத்துள்ளதாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ரூபாய் 14 கோடி வருமானத்தை மறைத்துள்ளார் ஆதவர்ஜனா என்ற புகாரும் வந்திருக்கிறது. ஆதவர்ஜனா அந்த பிராமண பத்திரத்தில் வருமானம், சொத்து, அதே போன்று நிறுவனம் தொடர்பான தகவல்களை மறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் அவரது இந்த சொத்து, அதாவது அவரது வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு அந்த அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேர்தல் களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது 30ஆம் தேதி அன்று, 6ஆம் தேதி நிறைவு பெற்றது. இதற்கிடையில் 8 நாட்களில் 4 நாட்கள் மட்டுமே இருந்தது. இந்த 4 நாட்களில் பல்வேறு அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தனது அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அவரது முக்கிய அந்த வேட்புமனுக்கள் தற்பொழுது முக்கிய கேண்டிடேட்ஸ், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விஜய், அதாவது பெரம்பூர், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார். அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எடப்பாடி பழனிசாமியின் அந்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்த மயிலாப்பூரில் திமுக வேட்பாளரும் சிட்டிங் எம்எல்ஏவுமான அந்த தாவேலுவின் அந்த வேட்புமனு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் மயிலை வேலுவின் வேட்புமனுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. பரிசீலனை தற்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் அந்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த போடிநாயக்கனூர் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இந்த இம்முறை அந்த திமுகவில் சேர்ந்து தற்பொழுது அந்த ஊரில் தற்பொழுது போட்டியிடுகின்றார். அவரது வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அந்த மாங்குடி, அமமுக வேட்பாளர் தேர் போகுடி உள்ளிட்ட, அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டவை அந்த வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர்ல குறிப்பா ஒரு சற்று முன்னதாக வந்திருக்கும் செய்தி, விஜயனுடைய மனு ஏற்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பாமக திலகமாமா அவரது இந்த வேட்புமனுயை ஏற்க ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருந்ததால தற்பொழுது விஜயனுடைய வேட்புமனு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பெயரில் சொத்து வரி செலுத்தப்படவில்லை என பாமகவினர் அந்த எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதன்படி அவரது இந்த வேட்புமனு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் சென்னை அந்த பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அவரது சொத்து வரி செலுத்தப்படவில்லை என கூறி தற்பொழுது பாமக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதன்படி சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜயனுடைய இந்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பெயரில் சொத்து வரி செலுத்தப்படவில்லை என பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். பாமகவினுடைய பொருளாளர் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் அங்கு சென்று ஒரு சந்தேகங்களை அந்த ரிட்டர்னிங் ஆபீசரிடம் அந்த முன்வைத்திருந்தார், ஒரு குறைகளை கூறியிருந்தார். தற்பொழுது விஜயனுடைய இந்த வேட்புமனு பெரம்பூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் பெயரில் சொத்து வரி செலுத்தப்படவில்லை என பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால தற்பொழுது அவரது இந்த பெரம்பூர் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த களம் காண்கின்றார். அந்த வகையில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர்ல அவர் 2 தொகுதிகளை போட்டியிடுகிறார். சற்று முன்னதாக இந்த பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்திருந்தது. ரிட்டர்னிங் ஆஃபீஸரால் அந்த பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பாமகவின் ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். விஜயின் பெயரில் அந்த சொத்து வரி செலுத்தப்படவில்லை உள்ளிட்ட, அவரது அந்த வருமானங்களை காட்டவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பி உள்ளே ஒரு கூச்சலிட்டார்கள். பாமகவின் பொருளாளர் திலகமாமா உள்ளே சென்று ரிட்டர்னிங் ஆஃபீஸரிடம் அந்த கூறியிருந்தார்கள். தற்பொழுது விஜயனுடைய இந்த பெரம்பூர் தொகுதி வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பெயரில் சொத்து வரி செலுத்தப்படவில்லை என பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போ மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தற்பொழுது விஜயனுடைய மனு ஏற்கப்படுமா என்ன என்பது பொறுத்திருந்தார் பார்க்க வேண்டும். இந்த பெரம்பூர் தொகுதியில் பாமகவினுடைய ஒரு பொருளாளராக பார்க்கக்கூடிய
திலகபாமா போட்டியிடுகிறார். அவர் அதிமுக கூட்டணி கட்சியான பாமகவின் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக பார்க்க போகக்கூடிய திலகபாமா விஜயினுடைய சொத்து வரி சரியாக செலுத்தப்படவில்லை, பல்வேறு வருமானங்களை அவர் மறைத்திருக்கிறார் உள்ளிட்ட காரணங்களை காட்டி அவர் ஒரு எதிர்ப்பு ஒன்றை தெரிவித்திருந்தார். தற்பொழுது விஜயினுடைய இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 4வது முறையாக போட்டியிடுகிறார். அவர் கடந்த 30ஆம் தேதி அன்று அவரது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அதன்படி அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் அந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார். அந்த வேட்புமனுவை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரது வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரது அந்த பட நிறுவனத்தின் மூலம் கிடைக்கப்பெற்றிருக்கும் அந்த பணத்தை கணக்கில் காட்டப்படவில்லை என்று அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதற்கேற்று அதனை தாண்டியும் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த தாவேக்காவினுடைய நட்சத்திர வேட்பாளர் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். அதன்படி அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் அவரது மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிடுகிறார். அவரது மனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் 628 பேர் அரசியல் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் என பலர் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். அனைத்து மனுக்களும் இன்று பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. முதல் தொகுதியாக பார்க்கப்படும் பெரம்பூர் தொகுதி 66 பேர் இந்த தொகுதியில் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன்படி விஜயும் அதில் தாக்கல் செய்திருந்தார். அவர் வேட்புமனு தற்பொழுது ஏற்கப்படவில்லை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது வேட்புமனு சற்று முன்னதாக ஏற்கப்பட்டு விட்டது என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் செய்தியை வெளியாகியிருந்தது. தற்பொழுது பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்து குற்றம் ஒன்றை சாட்டியிருந்தார். அவரது சொத்து வரி சரியாக செலுத்தப்படவில்லை, அதே போன்று பல பணங்கள் அதில் வருமானத்தில் கிடைக்கப்பட்டிருக்கும் பல பணங்கள் சரியாக காட்டப்படவில்லை, இந்த அஃபிடவிட்டில் காட்டப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தற்பொழுது விஜயனுடைய இந்த வேட்புமனு பெரம்பூர் தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரது வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா தனது நிறுவனங்கள் பலவற்றை மறைத்துள்ளதால் வேட்புமனுவை ஏற்க சுயேட்சைகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததால் தற்பொழுது அவரது வேட்புமனு அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சுயேட்சைகள் எதிர்ப்பு காரணமாக தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாவேகா அந்த வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தனது மனைவி தொடர்புடைய 35 நிறுவனங்களை மறைத்ததாக கூறி வேட்புமனுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அவரது இந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான இந்த வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி அன்று காலை 11 மணி முதல் தொடங்கியது. இதன் அடிப்படையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக அந்த வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார் 30ஆம் தேதி அன்று. அதே நாளன்று விஜய் தனது முதல் தொகுதியாக பார்க்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய அந்த வேட்புமனு தற்போது ஏற்கப்படவில்லை. பல்வேறு காரணங்களால் தற்பொழுது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய எதிர்ப்பு காரணமாக தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த விடுமுறை தினங்கள் போக அந்த அந்த 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 8 நாட்கள் இருந்தது. அதில் 4 நாட்கள் மட்டுமே இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். இந்த சூழலில் அதிமுக, திமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் உள்ளிட்ட இந்த கட்சிகள் வேட்பாளர்கள் கடந்த 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நேற்று வரை இந்த வேட்புமனு தாக்கலை செய்து வந்திருந்தனர். நேற்று அந்த பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் தனது வேட்புமனுக்களை நேற்று தாக்கல் செய்திருந்தார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியிலும் முக்கிய அந்த வேட்பாளர்கள் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அதே நேரத்தில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது முக்கிய நிர்வாகிகளுடன் சேர்ந்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இதன் அடிப்படையில் முதலமைச்சரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜயனுடைய இந்த வேட்புமனு ஏற்கப்படவில்லை. பாமக பொருளாளர் திலகமாமா அதே தொகுதியில், அதாவது பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறார். விஜய் தனது வருமானங்களை மறைத்திருப்பதாகவும் அதே போன்று சொத்து வரி செலுத்தப்படவில்லை என்றும் அந்த ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது விஜயனுடைய வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தனது முக்கிய தலைவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே வேளையில்தான் அதிமுகவினர் அங்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். அவரது அந்த பட தயாரிப்பு நிறுவனம் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கும் வருமானங்களை இதில் காட்டப்படவில்லை என்ற ஒரு எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார்கள். தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் ஊரில் அந்த போட்டியிடும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம், திமுகவினுடைய ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் இந்த முறை திமுகவில் சேர்ந்து தற்போது அதே தொகுதியில் காலங்காலமாக போட்டியிடும் அதே தொகுதியில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் திமுக ஒரு கட்சியில் சேர்ந்து போட்டியிடுகின்றார். அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்தின் அந்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் விளவங்கோடு தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர் பிரவீனின் அந்த மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் தனது வேட்புமனுவில் பல்வேறு வழக்கு விவரங்களை மறைத்துள்ளதாக புகார் ஒன்று எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அவரது இந்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனுவுக்கு கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் ஜோஸ்லால் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய இந்த வேட்பாளர் பிரவீன் அந்த வேட்புமனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை அந்த விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி என்பவர் காங்கிரஸை சேர்ந்தவர் போட்டியிட்டார். தற்பொழுது அவர் அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்து அதே தொகுதியில் போட்டியிடுகின்றார். தற்பொழுது அந்த விளவங்கோடு காங்கிரஸ் வேட்பாளர் மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாஜக பைலாப்பூர் தொகுதியில் அந்த தா வேலு, அதாவது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய தா வேலுவின் சொத்துக்களை மறைத்திருப்பதாக கூறி பாஜக எதிர்ப்பு தெரிவித்திருந்தால அவருடைய மனுவும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேட்பு மனுவும் தனது கட்சியை ஆரம்பித்து முதன்முறையாக இந்த தேர்தலை சந்தித்து களம் காண்கின்றார். இந்த நிலையில அவர் இந்த முறை 2 தொகுதியில் போட்டியிடுகின்றார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த 2 தொகுதியிலும் அவரது இந்த வேட்புமனு
என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முக்கியமாக பார்க்கக்கூடிய அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழ் உள்ளிட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அவர்களது வேட்புமனுக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். கடந்த 30ஆம் தேதி அன்று விஜய், அதே போன்று விஜயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் 30ஆம் தேதி அன்று அவர் பெரம்பூர் தொகுதியிலும் இவர் கொளத்தூர் தொகுதியிலும் ஒரே நேரத்தில் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். தற்பொழுது அவர்களது 2 வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதிமுக அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறது. அவரது அந்த பட தயாரிப்பு நிறுவனம், அதாவது ரெட் ஜெயின்ஸ் மூவி, இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் அந்த பெற்ற பணங்களை கணக்கில் காட்டப்படவில்லை என்று அந்த அதிமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலினின் மனுவை ஏற்க அந்த ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை சேப்பாக்கம் அந்த திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அந்த தாக்கலை தற்பொழுது எதிர்ப்பு, இந்த வேட்புமனுவை ஏற்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் அதிமுக தரப்பினர். பட தயாரிப்பு நிறுவனங்களில் உள்ள பங்கை உதயநிதி மறைத்ததாக கூறி அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் நட்சத்திர வேட்பாளரான புசி ஆனந்த் என்பவர் சென்னை தீநகரில் போட்டியிடுகின்றார். இந்த முறை தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிடும் அந்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தாக்கல் செய்திருந்த அந்த வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இம்முறை திமுக கூட்டணியில் களம் காணும் தேமுதிக அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். விருதாச்சலம் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் அவரது வேட்புமனு தாக்கல் என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவரது மகன் விருதுநகர் அந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார், அதாவது விஜய் பிரபாகரன், அவரது வேட்புமனும் ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சட்டமன்ற தொகுதியாக சாத்தூர் தொகுதியை தேர்வு செய்து தற்பொழுது அதில் அந்த வேட்புமனு தாக்கல் என்பது செய்திருந்தார். தற்பொழுது அந்த தொகுதியில் நயினார் நாகேந்திரனுடைய அந்த வேட்புமனு தாக்கல் என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையில் குறிப்பாக 628 பேர் அந்த அரசியல் கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள் என பலர் அந்த வேட்புமனு தாக்கலை செய்திருந்தனர். அனைத்து மனுக்களும் இன்று பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. முதல் தொகுதியாக பார்க்கப்படும் பெரம்பூர் தொகுதியில் 66 பேர் வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார்கள். அதில் விஜயும் இடம்பெறுவார். விஜய், அதே போன்று பாமகவினுடைய அந்த பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன்படி அந்த வேட்புமனுக்களும் தற்பொழுது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அதில் விஜயினுடைய அந்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கொளத்தூர் தொகுதியில், அதாவது 2வது தொகுதியாக பார்க்கக்கூடிய கொளத்தூர் தொகுதி சென்னையில் பொறுத்தவரை 56 பேர் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார்கள். அதில் சுயேட்சை வேட்பாளர்கள், அதிமுக, திமுக உள்ளிட்ட வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய. நான் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட், ஸோ எனக்கு ஸ்ட்ரோக் வருமானதுல பயமா இருக்கு டாக்டர். ஸோ இது உங்களுடைய கருத்து என்ன? ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, உங்களுடைய HbA1c 7.5க்கு மேலே போக கண்டிப்பாக காம்ப்ளிகேஷனான ஏதோ ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், இல்லை கிட்னி அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாமே வரதுக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட் தான். பட் என்னோட கேள்வி, ஏன் நீங்கள் அவ்வளோ அதிகமாக உங்களோட சுகரை வச்சுட்ருக்கீங்க? அழகாக உங்களால் 6 மாதத்தில் உங்கள் லைஃப் ஸ்டைலை கரெக்ஷன் பண்ணுற மூலயமா இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் அவரது அந்த வேட்புமனுவை எதிர்ப்பு அந்த காரணமாக ஆதவ் அர்ஜுனாவின் அந்த வேட்புமனு பரிசீலனை செய்யப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தனது மனைவி தொடர்புடைய இந்த 35 நிறுவனங்களை மறைத்ததாக, அந்த 35 நிறுவனங்களில் பெறப்படும் அந்த பணங்கள் உள்ளிட்டவை மறைத்து அந்த வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் வாயிலாக அதன் காரணமாக தற்போது அவரது வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரிடம் அந்த கையிருப்பில் 2 கோடி ரூபாய் அந்த பணம் இருப்பதாகவும், அந்த பணம் பணப்பட்டுவாடா, அதாவது அந்த மக்களுக்கு இந்த தேர்தலில் அவர் வைத்திருக்கும் அந்த 2 கோடி ரூபாய் மக்களுக்கு ஒரு இந்த தேர்தல் பணமாக அவர் கொடுப்பார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இதனால் பல இந்த காரணங்களால தற்பொழுது அவரது இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் ஆதவ் அர்ஜுனாவின் இந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான இந்த 2026 சட்டமன்ற அந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி, கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் காலை 11 மணி முதல் தொடங்கி இருந்தது.
30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அவகாசம் கொடுத்திருந்தது. ஆனால் அந்த விடுமுறை தினங்கள் போக 8 நாட்களில் 4 நாட்கள் மட்டுமே இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் இருந்த சூழல்ல திமுக, தவிக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் கடந்த 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நேற்று வரை வேட்புமனு தாக்கலை செய்து வந்தனர். இந்த நிலையில கொளத்தூர் தொகுதியில 4வது முறையாக போட்டியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். அதன்படி அதே நாளன்று பெரம்பூர் தொகுதியில விஜயினுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் களம் காண்கின்றது. இப்ப பெரம்பூர் தொகுதியில விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுகிறார். அதன்படி 30ஆம் தேதி அன்று கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு க ஸ்டாலினும், பெரம்பூர் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் போட்டியிடுகிறார்கள். விருதுநகர், விருதாச்சலம் உள்ளிட்ட தொகுதிகளில் பிரேமலதா விஜயகாந்தினுடைய இந்த தேமுதிக போட்டியிடுகிறது. இதன்படி பிரேமலதா விஜயகாந்தினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அவரது மகன் விஜய பிரபாகரன் அவரது இந்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன், பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மயிலாப்பூர் தொகுதியில ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதியில அதிமுக கூட்டணியான பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அதே போன்று தாவேகாவினுடைய பொருளாளர் வெங்கட்ரமணன், அதே போன்று மயிலாப்பூர்ல திமுகவினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தாவேலு போட்டியிடுகிறார். அவர் தனது வேட்புமனு, அவரது அந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவரது சொத்து மதிப்பு தவறாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, தவறாக உள்ளது. அதிக அளவில் அவரது அந்த சொத்தை மறைத்திருப்பதாக இந்த வேட்புமனுவில் அவரது அந்த அபிடவிட்டில் மறைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனால் பாஜகவினுடைய எதிர்ப்பின் காரணமாக தற்பொழுது அவரது இந்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆதவ் மனைவி தொடர்பு, அதாவது தாவேகாவினுடைய முக்கிய ஒரு நிர்வாகியாக பார்க்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தனது அந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தனது மனைவியின் சொத்துக்களை குறைத்து காட்டியிருப்பதாகவும் மறைத்து காட்டியிருப்பதாகவும் கூறப்பட்டு தற்பொழுது அவரது அந்த வங்கி வைப்பு தொகையையும் கூட மறைத்திருப்பதாக கூறி தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவினுடைய 14 கோடி எப்படி வந்தது உள்ளிட்டவற்றை கூறி இந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கையிருப்பு தொகையாக ரூபாய் 1,69,90,500 ரூபாய் என பணம் வைத்திருப்பதால் வேட்பாளர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறி ஒரு புகார் ஒன்று அளித்திருக்கிறார்கள். இதனால் அவரது இந்த வேட்புமனு தாக்கல் என்பது பாவம் திரிஷாக்கு என்னதான் இன்னொன்னு சொல்றானுங்க.
பெரம்பூர் தொகுதியில் விஜயனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அதில் முதற்கட்டமாக 30ஆம் தேதி அன்று அவர் பெரம்பூர் தொகுதியை சென்று அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது அவரது வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்னதாகவே அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்தது என்ற ஒரு செய்தி வந்திருந்தது. அதன் அடிப்படையில் செய்தி வெளிவந்திருந்தது. அதன் பிறகு பாமகவினுடைய பொருளாளர், அதாவது அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுகவினுடைய அந்த ஒரு கூட்டணி வேட்பாளரான பொருளாளர் திலகபாமா ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். அவரது அந்த சொத்துக்களை சரியாக காட்டப்படவில்லை, சொத்து வரி செலுத்தப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விஜயனுடைய அந்த வேட்புமனுவை ஏற்க வேண்டாம், நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதன்படி அவரது அந்த வேட்புமனு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. விஜயனுடைய அந்த பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு மறுபரிசீலனை செய்யப்பட்டிருந்தது. விஜயின் பெயரில் சொத்து வரி செலுத்தப்படவில்லை என பாமகவினர் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது அவரது வேட்புமனு தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் இந்த அஃபிடவிட், அதாவது வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் போது தனது சொத்துக்களை முறையாக சொத்து விவரங்களை முறையாக காட்டவில்லை, அதே போன்று சொத்து வரி செலுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருந்தார்கள். தற்பொழுது அவரது இந்த வேட்புமனு என்பது தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது, விஜயனுடைய வேட்புமனு. அதே வேளையில் தான் தற்பொழுது விஜய் திருச்சி கிழக்கிலும் அவர் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் அவரின் அந்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜயனுடைய அந்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். கடந்த 30ஆம் தேதி அன்று திருச்சி பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். கடந்த 2ஆம் தேதி அன்று, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் திருச்சி கிழக்கிலும் பெரம்பூர் தொகுதி ஆகிய 2 தொகுதியிலும் விஜயனுடைய இந்த வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளில் அவர் முதல் தொகுதியாக பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த போது சொத்து விவரங்கள், அதே போன்று அவர் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் உள்ளிட்டவை குறைத்து காட்டியிருந்ததாகவும், திருச்சி கிழக்கில் அது மாறுபட்டு இருந்ததாகவும் அவர் கூறியிருந்தார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுதியிருந்தது. அதை சரி செய்து மற்றொரு முறை வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார், திருத்தம் செய்திருந்தார். தற்பொழுது அவரது இந்த வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய வேட்புமனு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் புசி ஆனந்த், அதே போன்று புசி ஆனந்த் மயிலாப்பூர் தீநகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அவரது இந்த வேட்புமனும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜனா போட்டியிடுகின்றார். அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் அவரது இந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜனா அந்த வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதவர்ஜனா தனது நிறுவனங்கள் பலவற்றை மறைத்துள்ளதால் வேட்புமனுவை ஏற்க சுயேட்சைகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த எதிர்ப்பு காரணமாக ஆதவர்ஜனாவின் வேட்புமனு தற்போது பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா வேட்பாளர் ஆதவர்ஜுனா தனது மனைவி தொடர்புடைய 35 நிறுவனங்களை மறைத்ததாக கூறி வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அதே போன்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் ஆதவர்ஜனா உள்ளிட்டவற்றை இன்று அந்த வேட்புமனுகள் ஏற்பு நடைபெற்று அந்த பரிசீலனை நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் விஜயனுடைய அந்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு, பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்ததால் தற்பொழுது அவருடைய அந்த வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அந்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனாவினுடைய வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது இந்த மனைவி தொடர்புடைய 35 நிறுவனங்களை மறைத்ததாக கூறி அவரது வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மயிலாப்பூர் தொகுதியில் மயிலை தா வேலு, சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மயிலை தா வேலு என்பவர் திமுகவினுடைய எம்எல்ஏ, அவரது அந்த வேட்புமனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
பாஜகவின் எதிர்ப்பு காரணமாக மயிலாப்பூர் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வேலுவின் வேட்புமனு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் எதிர்க்கட்சித் தலைவர். அவரது வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அந்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. போடிநாயக்கனூரில் தென்காசி மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இம்முறை திமுகவில் இணைந்து அவர் அங்கு போட்டியிடுகின்றார். தற்பொழுது அந்த தொகுதியில் தனது வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. தலைவர்